வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் தினம் ஒரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்கிறோம். அந்த வரிசையில் இன்று வளையல் விற்ற படலம். வளையல் விற்ற படலம் இறைவனான சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக வந்து மதுரை வீதியில் எழுந்தருளி வணிக மக்களுக்கு வளையல்கள் அணிவித்து அவர்களின் சாபத்தை போக்கியதை கூறுகிறது. இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வளையல் விற்கும் திருவிழா மிகவும் பிரசித்தமானது. தார்காவனத்து முனிவர்கள் மனைவியர்கள் கர்வத்தினால் சாபம் பெற்றது. சாபத்தினால் மதுரையில் வணிக மகளிராய் தோன்றியது. இறைவனார் வளையல் வியாபாரியாக வந்து அப்பெண்களின் சாபத்தை நீக்கியது ஆகியவை இதில் விளக்கப்பட்டுள்ளன. வளையல் விற்ற படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தின் 32வது படலமாக அமைந்துள்ளது. இனி சிந்தனைக்கு போகலாம். முன்னொரு காலத்தில் தார்காவனத்தில் இருந்த முனிவர்களின் மனைவியர்கள் தங்களைப் போன்று அழகிலும் கற்பிலும் சிறந்த பெண்கள் வேறு எவரும் எங்கும் இல்லை என்று கர்வம் கொண்டிருந்தனர். இறைவனான சிவபெருமான் அவர்களின் கர்வத்தை அடக்க எண்ணினார். எனவே அவர் பிச்சாடனார் வடிவம் கொண்டார். பிச்சாடனார் அழகில் மன்மதனைப் போல கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி தார்காவனத்துக்கு சென்றார். தார்காவனத்து முனிவர்கள் அவர்களின் மனைவியர்களின் பிச்சாடனர் அழகில் மயங்கி செய்வதறியாது மயக்கமுற்று இருந்தனர். பிச்சாடனார் தார்காவனத்தை விட்டு சென்ற பின்னும் பெண்கள் மதி மயக்கத்தில் இருந்தனர். தார்காவனத்து முனிவர்கள் தங்கள் மனைவியர்களின் செயல்களைக் கண்டு ஆச்சரியமடைந்து மயக்கத்துக்கான காரணத்தை தங்களின் தவ வலிமையால் கண்டறிந்தார். பெண்களின் இந்நிலைக்கு காரணம் மதுரை சொக்கநாதர் என்பதை அறிந்த அவர்கள் அப்பெண்களை மதுரையில் அழகு வாய்ந்த வணிக மகளிராய் பிறக்குமாறு சாபம் அளித்தார். அப்பெண்கள் தங்களின் சாபம் எவ்வாறு விலகும் என்று முனிவரிடம் வினவினர். அதற்கு அவர்கள் மதுரையில் சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக வந்து அப்பெண்களுக்கு வளையல் அணிவித்தும் இந்த சாபம் நீங்கும் என்று கூறினார். தார்காவனத்து முனிவர்களின் சாபத்தினால் அவருடைய மனைவியர்கள் மதுரையில் வணிகப் பெண்களாக அவதரித்தனர். அவர்கள் வளர்ந்து பேரழகுடன் மனப்பருவம் எய்தினர். அப்போது ஒரு நாள் சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக பட்டு நூலில் வளையல்களை கோர்த்து கொண்டு வணிக வீதிக்கு எழுந்து அருளினார். வளையல் வாங்குங்கோ, வளையல் வாங்குங்கோ, வளையல் வாங்குங்கோ, வளையல் வாங்குங்கோ என்று வளையல் வியாபாரி கூறினார். வளையல் வியாபாரியின் குரலால் ஈர்க்கப்பட்ட வணிகப் பெண்கள் வீதிக்கு வந்தனர். வளையல் வியாபாரியின் மேல் ஈர்ப்பு கொண்டு அவரிடம் தங்களுக்கு வளையல்கள் அணிவிக்கும்படி கூறினர். வளையல் வியாபாரியும் அவர்களுக்கு வளையல்களை அணிவித்தார். வணிகப் பெண்கள் வளையல்களை உடைத்துவிட்டு மீண்டும் வளையல்களை அணிவிக்க வியாபாரியை கேட்டுக்கொண்டனர். வளையல் வியாபாரியும் அவர்களுக்கு வளையல்களை அணிவித்தார். வணிகப் பெண்கள் தாங்கள் அணிந்து கொண்ட வளையல்களுக்கு உரிய விலையை பெற்றுச் செல்லுமாறு கூறினர். அதற்கு இறைவனார் நாளை பெற்றுக் கொள்வதாக கூறி திருக்கோவிலுக்குள் சென்று சிவலிங்கத்துக்குள் மறைந்து அருளினார். வளையல் வியாபாரியின் பின் சென்ற பெண்கள் நடந்தவற்றைக் கண்டு அதிசயித்தனர். பின் நீண்ட நாட்கள் மதுரையில் வசித்து சாபம் நீங்க பெற்றனர். வளையல் விற்ற படலம் கூறும் கருத்து யாதெனின், ஆணவம் தண்டனையை பெற்றுத்தரும் என்பதே ஆகும். ஆணவம் தண்டனையை பெற்றுத்தரும் என்பதே ஆகும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. தினம் ஒரு சிந்தனையாக திருவிளையாடல் புராணத்திலிருந்து ஒரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்கிறோம். நாளை இன்னொரு படலத்தை சிந்திக்க நாம் எடுத்துக்கொள்வோம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.